ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லலாங்களா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் அதிக வெயில் தாங்காம கண்ணுக்கு மேல இப்படி கைய வச்சு எதையோ தேடிக்கிட்டு இருந்தார். பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பையன், தாத்தா என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டான். அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அவர் எங்க இருக்கிறாருன்னு தேடுறேன், உங்க அப்பாவையே காணோம். இப்படி ஒரு உரையாடல் தமிழக சட்டசபையில நமது முதலமைச்சர் பேசின அந்த பேச்சு வைரலா போயிட்டு இருக்கிறத நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் எதை நினைச்சு சொன்னார், எதுக்காக சொன்னார், யாருக்காக சொன்னார் அப்படின்ற ஆராய்ச்சிகள்லாம் நாம போக விரும்பல. ஆனா நம்ம இளைஞர்கள், இளைஞிகள், நண்பர்கள், நண்பிகள் எல்லாம் அதுல இருந்து ஒரு படிப்பணியை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக இரவு பகல் பாராம மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அப்பா, விவசாய வேலைக்கு போனாலும், அலுவலக வேலைக்கு போனாலும், கொத்தனார் வேலைக்கு போனாலும், மீன் பிடிக்கிற வேலைக்கு போனாலும், வெளியே போயிருக்கக்கூடிய அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு அப்படின்னு தேடக்கூடியவர்களா நாம ஒவ்வொருத்தரும் இருக்கணும். நாம வெளியூர் போயிருந்தா வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா இவ்வளவு நேரம் தூங்கி எழுந்திருந்திருப்பாரா, காலை உணவு சாப்பிட்டு இருப்பாரா, மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரா, மருத்துவ செக்கப்லாம் இப்ப சரியா பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற தேடுதல் நம்ம மனசுக்குள்ள இருந்தா, அப்பாவினுடைய அந்த குடும்ப தியாகத்துக்காக நாம நன்றி தெரிவிக்க கூடியவர்களாக இருந்தா, எப்பொழுதும் நம்ம மனசு அவருடைய நலத்தின் மீது அக்கறை கொண்டதாகவும் அவரை தேடுபவர்களாகவும் இன்றைய இளைஞர்கள் இருப்பார்களேயானால், நம்முடைய தமிழக முதல்வர் திரைப்படத்தில் சொன்னது மாதிரி நாம கம்முன்னு இருந்தா கூட வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். முயற்சி செய்வோமா? நன்றி.